ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா 16th சாப்டர், தட் இஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியா. ஸோ நமக்கு தேவை காசு, கரெக்டா? எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் காசு தேவை. காசு தேவைன்னா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ தேவை. ஸோ இதே போலதான் உலகத்துக்குமே அப்படிதான். ஐ மீன் உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அப்படிதான். ஸோ இந்தியாவோட யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்க, நம்ம இந்தியா எதுலெல்லாம் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருக்கோம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இதுதான் முகப்புரை. ஸோ இதுக்கப்புறமா வந்து வரப்போற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து அதாவது எது நான் முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன். பட் எல்லாத்தோடைய கான்செப்டுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன், குழப்ப விரும்பலை. இந்த பர்டிகுலர் சாப்டரை பற்றி மட்டும் நம்ம இப்போ பேசலாம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஒரு 2 பார்ட்ஸாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஆர் இஃப் சப்போஸ் இதுலேயே முடியுது அப்படின்னா கூட, பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமிங்ஸ் எவ்வளோ வரும்ன்றது எனக்கு ஆக்சுவலி கரெக்டாக தெரியல. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு நான் வந்து லெக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் கஸ்டம்ஸ், ரூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், தட் இஸ் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ட்ரேடுக்கு, ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வழங்குறவங்க தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் இன் மை ப்ரீவியஸ் சாப்டர்ஸ், இஃப் யூ ஹாவ் சீன் யூ வுட் நோ வாட் இஸ் தட். அதாவது நம்மளுடைய மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அதாவது இந்தியாவுக்கு லோன் கொடுத்துச்சு, தெரியும்ல, கிரைசிஸ் வந்த பொழுது. ஸோ தட் இஸ் அ கிரேட் டிப்ரெஷன். அப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வென் இட் இஸ் அதாவது 1991க்கு நியரர் அந்த நம்ம லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் கொண்டு வந்ததே அவங்களுடைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான். ஸோ வந்து உங்களுக்கு கடன் தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். ட்ரேட் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடணும், லிபரலைஸ் பண்ணுங்க, உங்களுடைய டேரிஃப்ஸ் கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சர்டைன் ரூல்ஸ் வந்து நமக்கு போட்டாங்க. யாரு? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம்ல நடக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் வேற, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேற. இந்த சிஸ்டம்னா என்னது? உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டம் போல தான், அதாவது ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு, அதுல வர ஒரு பார்ட் தான் இந்த மானிட்டரி ஃபண்டே தவிர நீங்க இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. பேசிக்ஸ்ல நம்ம தரவா இருக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டன் வுட்ஸ் டெவலப்மெண்ட். பிரிட்டன் வுட்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு பவர்ஃபுல் நேஷன்ஸ் எல்லாரும் உருவெடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ அப்படின்னா when the emergence of United Nation Organization and செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது ஃபினான்ஷியல் ஆர்டர், இதெல்லாமே வந்து ஒரு நிலை குலைந்த நேரம். அப்போதான் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் இதுவாச்சு. ஸோ யூஎஸ்ஏ, யூகே, இது இவங்களோட சேர்த்து ஒரு 44 கண்ட்ரிஸ் சேர்ந்துட்டு பிரிட்டன் வுட்ஸ்ல வந்து அவங்க மீட் பண்ணாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் இந்த வேர்ல்டு பேங்க்கும் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும். ஸோ இதுக்கு பேரு பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஹேவிங் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ட்வின்ஸ்னா யாரு? வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ரெண்டு பேருக்குமே எங்க இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்னா வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏ. ஸோ உங்களுக்கு இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ வாட் இஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து 1944ல செட்டப் பண்றாங்க. That was came into force in 27th December 1945. யூபிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல படிக்கிறீங்கன்னா the years அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, பட் யூ ஹாவ் டு ஸ்லைட்லி ரிமெம்பர். அதாவது ஒரு ஓவர் த்ரூ மாதிரி பார்த்துக்கலாம். பட் டிஎன்பிசி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி கேட்கலாம். 4 குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்க இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெகுலேட் பண்ணுறது,
purchasing short term foreign currency liabilities of the member nations. அதாவது நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய liabilities வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, சில பர்டிகுலர் கரன்சி. இப்போ நான் வந்து ஜாப்பனீஸ் என்னுடைய கரன்சி நான் வந்து கொடுக்கணும், என்கிட்ட இல்ல, ஃபாரின் ரிசர்வ் என்கிட்ட கம்மியா இருக்கு, எனக்கு கடன் வேணும் அப்படின்னா மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து, இஃப் ஐ வாஸ் அ மெம்பர் ஆஃப் தட் கண்ட்ரி, தே வில் give me the loan and I have to return it back within a stipulated or a particular point of time. I have to return it back, as well as I have to follow the guidelines or the rules or the agreement whichever the monetary fund tells me or gives me to follow. As a country, whole country, I have to follow or implement it in my country. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது லயபிலிட்டிஸ், இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அலாட் பண்ணுறது மெம்பர் நேஷன்ஸ்க்கு, இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க மானிட்டரி ஃபண்டில். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லும்போது that is a cooperation. It facilitates cooperation to promote exchange rate stability, multilateral systems of payment. நான் இப்போ சொன்னதே அதில் வந்து ரொம்ப ஒரு கரெக்டான பாயிண்ட் மாதிரி, அதாவது பாயிண்டாக போட்டு வராங்க. ஸோ நான் சொன்னதே தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு புக்கில் இருக்கிறது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அவுட் ஆஃப் த புக், தட் இஸ் யூ ஹாவ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஓகே. ஸோ Board of Governors of the IMF consist of one governor, one alternate governor from each member country. நம்ம இந்தியால finance minister is the ex officio governor, while RBI governor is the alternate governor of the board. எங்க IMFல. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வருது, சர்வீஸ் பீரியட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றதுக்கான சான்ஸுமே கிடைக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கோலை ரீச் பண்ணுங்க, நல்ல ரேங்க்ல ரீச் பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் கெட் வாட் எவர் த போஸ்ட் தட் யூ ஆஸ்பயர் ஃபார். ஸோ வெறும் ஐஏஎஸ் ஆகணுன்றது மட்டும், பாஸ் பண்றது மட்டும் கனவா இருக்கக்கூடாது. அதுல உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணும்ன்றது முதற்கொண்டு நீங்க ஒரு ஆசையோட படிக்கணும். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 24 directors appointed or elected by member countries. ஸோ இந்த மாதிரியான இப்படி அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஓல்ட் அவுடேட்டட் ஒன். ஸோ அது மாதிரி கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சி. ஸோ யூ ஹாவ் டு நோ what will be asked, what not will be asked. India is represented at the IMF by an executive director. So currently யார் இருக்காங்க அப்படின்னா அரவிந்த் வீர்மணி, who also represents 3 other countries. நம்ம இந்தியா வெறும் இந்தியாவுடைய ஓட்டிங் கோட்டா மட்டும் கிடையாது. we are a package of பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான். இந்த 3 கான்ஸ்டியூன்சியும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்தியா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ். ஸோ இந்தியாஸ் கோட்டா இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல நமக்கு எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்றாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல ஹவு மச் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்டுன்னு கேட்க மாட்டாங்க. ஹவு வில் தே ஆஸ்க் அப்படின்னா, ஸோ இந்தியாவுடைய தட் இஸ் இதுல வந்து இப்போ எப்படி ஜென்ரலாக கேட்குறாங்க, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு which is find out the incorrect sentences அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி இதை எப்படி கேட்கலாம், இந்த நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாஸ் கோட்டா ஹேஸ் இன்க்ரீஸ்டு, இந்தியாஸ் எஸ்டிஆர் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் கோட்டா ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு, இல்லை டிக்ரீஸ்டுன்னு கொடுக்கலாம். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரி, அந்த மாதிரி கேட்கலாம். நீங்கள் வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சில பேர் வந்து அதை வந்து ரொம்ப பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது. Once a member nation has signed extended fund facility agreement with the IMF, borrowing can be done by the member nation. ஓகேங்களா? India signed this agreement in the fiscal year of 1981 to 82. India has been borrowing from the IMF due to critical balance of payment situation. But ஆனா இப்போ India contributor at the IMF மாறி இருக்கிறாங்க. India has been always borrowing. இது ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் ஆன் த ஹோல் நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்.
இதுல பாருங்க ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இதுல இருக்கிறத நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஐஎம்எஃப்ல இந்தியா வந்து கான்ட்ரிபியூட்டர், அதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பிளானுக்கு இந்தியா ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஆகிட்டாங்க. நம்மளும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுங்களா? நம்ம கொடுக்குறோம்னா வாட் வில் தே, அதாவது ஹெல்ப் பண்றோம் நம்ம. சோ மணின்றது எப்படி வரும்? ஐஎம்எஃப்க்கு மட்டும் நம்ம எல்லாம் கொடுத்தாதானே வரும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வாங்கினது போய் கொடுக்கும் அந்த நிலைமைக்கும் நம்ம வந்துட்டோம். சரிங்களா? இதை நீங்க ஒரு மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க நினைச்சீங்கன்னா இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கெட் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. அவ்வளவுதான். வேர்ல்டு பேங்க் அப்படின்றோம். என்ன வேர்ல்டு பேங்க் அப்படின்னா வந்து 5 க்ளோஸ்லி அசோசியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஆர்டி, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், which is the oldest of the World Bank institution that has started in 1945 after the World War II. ஸோ இது வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. பிகாஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் கம்மிங் அண்டர் வேர்ல்டு பேங்க் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வை? பிகாஸ் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது இதெல்லாம். ஸோ இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தேவை. இது கூட தெரியலன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் பேசிக். இது கேட்க மாட்டாங்கன்றதுனால நீங்க ஒமிட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ஒமிட் பண்றதுக்கு முன்னாடி இதை நமக்கு அட்வான்ஸ் லெவல்ல இது நமக்கு வந்து பாதிப்பு தராதான்றது நமக்கு முக்கியம். சரிங்களா? IBRD, International Bank for Reconstruction, International Development Agency, International Finance Corporation, Multilateral Investment Guarantee Agency, International Center for Settlement of Investment Disputes, இந்த ஆர்கனைசேஷன்ஸ், இந்த 5 ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து என்ன சொல்றது, வேர்ல்டு பேங்க்குக்கு கீழே தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது. or else unless you can't go for the above level, அதாவது அடுத்த லெவல் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒருவேளை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அந்த மாதிரி குழப்பம் வரும். ஸோ தெளிவாக படிச்சிடுறது நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 1945ல ஆரம்பிக்கப்படுது. இந்தியா வாஸ் அலாட்டட் in 2010. India was allotted additional shares. Now holds 56,739 shares வந்து நம்ம ஹோல்டு பண்றோம். நம்ம தான் 7th largest shareholder in எதுல? IBRDல. நமக்கு இப்போ வந்து 2.91% ஓட்டிங் அதிகமா இருக்கு. இப்படி கூட கேட்கலாம். ஐபிஆர்டியில் வந்து இந்தியாவுடைய ஓட்டிங் குறைஞ்சிருச்சு அப்படியான்ட்டு. இல்லை, இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ நமக்கு டக்குன்னு தோணும், ஒரு வேளை கொரோனா டைமு, ஒரு நல்லா நம்ம திங்க் பண்ணி டிக் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு கொரோனா டைமு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இல்லை ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு டிக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெருமையாக நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, which is also known as soft window of the World Bank. வேர்ல்டு பேங்க் உடைய சாஃப்ட் விண்டோன்றாங்க. சரிங்களா? இது வந்து 1960ல கொண்டு வரப்படுது. இதோடைய பெர் கேபிட்டா, அதாவது கிரெடிட், இது பெர் கேபிட்டா இன்கம்னே வச்சுக்கலாமே, $895 கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருக்கு வந்து, அதாவது பெர் கேபிட்டான்றது நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன தப்பா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். $895 எக்கனாமிஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? கிரெடிட் பீரியட் 35 to 40 years. ஸோ இந்த இயர் ஆஃப் ஸ்பேனுக்கு வரைக்கும் தான் அவங்க வந்து கடன் தருவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்றவங்க சாஃப்ட் விண்டோ 1960ல வராங்க, ஆரம்பிக்கப்படுது. கிரெடிட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா $895 கீழே இருக்கிற கேபிட்டல், அதாவது இருக்கிறாங்க சில கண்ட்ரிஸ், அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா டிட் நாட் அவைல் எனி ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் ஐடிஏ as it graduated. புரியுதுங்களா? ஃப்ரம் தி ஏஜென்சி இந்த ஃபினான்ஷியல் இயர் 2015ல இருந்து நம்ம இதுகிட்ட இருந்து கடன் வாங்குறது இல்லைன்றாங்க. எதுகிட்ட இருந்து? இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. நல்ல ஒரு சாதாரண ஒரு லோக்கல் லாங்குவேஜ்லேயே படிங்க, நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் which comes in 1956. That is, it provides finance and advice for private public ventures ரெண்டுத்துக்குமே. And
projects in partnership with private investors, and through its advisory work helps government of the member nations to create conditions that stimulate the flow of both domestic and foreign private savings and investment. So இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு தே வில் ப்ரொவைட் லோன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஐபிஆர்டி ஐடிஏ கிட்ட இருந்து பிரைவேட்டு ஒரு கண்ட்ரியோடைய ஸ்டேட்டு கடன் வாங்கலாமா கூடாதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் இப்போ யூபிஎஸ்சிக்கு வந்து உங்களுக்கு டஃப்ன்றது புரியும். இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு புக்கில் படித்த விஷயங்கள் புரிஞ்சிருந்தாதான் இந்த கேள்வி எழும். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு கீழே வந்து பப்ளிக் பிரைவேட் ரெண்டு பேருமே வந்து லோன் வாங்கிக்கலான்றாங்க. அப்போ இதை பற்றி முன்னாடி கொடுத்துருந்த எந்த ஒரு பேராகிராஃப், அதாவது இந்தியன் மானிட்டரி ஃபண்டில் அதுலயுமே சரி, ஐபிஆர்டில சரி, ஐடிஏல சரி, எதுலையுமே அதை பத்தி சொல்லவே இல்லையா. அப்போ அவங்க லெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பிரைவேட்டுக்கு, இந்த மாதிரி கேள்வி எழணும். அதுக்கான விடையை நீங்க எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி 1988ல செட்டப் பண்ணப்படுறாங்க. தென் வந்து it that is encourages foreign investment in developing economies by offering insurance கொடுக்கிறது to foreign private investors against loss caused by non-commercial risks such as currency transfer, expropriation, war, civil disturbance. It also provides technical assistance to help countries disseminate information on investment opportunities. இது then பார்த்தீங்கன்னா International Center for Settlement of Disputes, Investment Disputes, இது 1966ல கொண்டு வராங்க. That is the decisions are binding on the parties. It established that is on 1966 Convention on the Settlement of Investment Dispute between states and nationals of other states. Though recourse to the center is voluntary, but once the parties have agreed to arbitration, they cannot withdraw their consent unilaterally. India is not its member. That is why the Enron issue was out of its purview. Enron issue கமெண்ட்ல நீங்க எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே அக்குமுலேட் பண்றதுக்கு தான் வீடியோ, பட் யூ ஹாவ் டு கோ ஆன் யோர் ஓன் டு சர்ச். எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து 1966ல் 31 ஃபவுண்டிங் மெம்பர்ஸோட ஆரம்பிக்கிறாங்க, இந்தியா பீயிங் ஒன் ஆஃப் தெம். அதாவது நம்மளும் அதில் ஒன்றா இருக்கிறோம். டுடே, அதாவது பை மார்ச் 2017 பார்த்தீங்க அப்படின்னா 67 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அதில் 48 ஏஷியா பசிபிக் கண்ட்ரியை சேர்ந்தவங்க, 19 வந்து அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸில் இருக்குது. இதோடைய பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியா ரீஜியனில் இருக்கிறவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஃபாஸ்டர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சரி, இந்த பேங்க்கில் ஏன் அதாவது வேறு அவுட் சைட் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஏன் இதில் வந்து மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள் பேசிக் திங் தான். அவங்களுமே ப்ராஃபிட் பார்க்கணுமா இல்லையா? ஸோ அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் கிராண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. கிராண்ட்னா சும்மா தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு பேங்க்லேருந்து சம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கேட்கப்படலாம், ஆர் பேங்கிங், ஸோ அந்த மாதிரி வேணால் கேட்கலாமே தவிர யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அதாவது இதோடைய மெயின் எய்மே வந்து ஃபார் ஏஷியா அண்ட் ஃபார் ஈஸ்ட்டுக்கு ஒரு கோஆப்ரேஷன், க்ரோத் அண்ட் கோஆப்ரேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, தட் இஸ் மெம்பர் கண்ட்ரிஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக. சரி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். India's subscription to the bank's capital stock is 6.331% with a voting power of 5.363%. ஓகேங்களா? India started borrowing from இந்த ADB bankல இருந்து ordinary capital resources in 1986. The bank's lending has been mainly in energy, transport, communication, finance, industry, social infrastructure. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த பேங்க் நமக்கு கடன் கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய தமிழ்நாடுல எந்த ஒரு செக்டாருக்கு, அதாவது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ரீசண்டாக ஏடிபியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதை எனக்கு நீங்கள் இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஓஇசிடி கண்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஇசிடி கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஓஇசிடியோடைய ஆர்கனைசேஷன், அதோடைய தொடர்பு இந்தியாவோட, இதெல்லாமே தான் நம்ம இந்த ஒரு இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் இருக்குது. இட் வாஸ் ஃபவுண்டட் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2. ஸோ இட்ஸ் அ ரபுள் ஆஃப் யூரோப். யூரோப்பில் நடந்த ஒரு பெரிய இது என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன், அதுக்கப்புறமா கொண்டு வரப்பட்டது தான் இது. என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டடாக எல்லாருக்கூடிய எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 35 ஓஇசிடி மெம்பர் கண்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க. சரி, ஓகே. The US has seen its national wealth almost triple in the 5 decades since the OECD was created. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸ்டெடிலி சின்ஸ் 1998 இந்தியா வந்து நல்ல ஒரு ரிலேஷனில் இருந்துக்கிட்டு வரும். யாரோடனா ஓஇசிடி ஆர்கனைசேஷனோட. ஓகேங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கீ பார்ட்னராக வரும். எப்போ 2007. 2017 இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பார்ட்டிசிபேட்டிங் அஸ் அன் அசோசியேட் ஆர் பார்ட்டிசிபெண்ட் இன் 21 ஓஇசிடி பாடிஸ்லேயும். And we are othering we are following or we are agreeing to 9 OECD legal instruments. Okay, making it an important contributor to several areas of importance, from corporate governance to fiscal matters to nuclear energy. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க பேச்சை கேட்கறது தான் இது. ஓகேங்களா? இது ஏதோ ஒரு பேங்க்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. Furthermore, India plays an active role in OECD's regional activity in Asia, together with cooperation of various international fora. சரிங்களா? ஸோ இதுதான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பற்றி ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு நியூஸில் வந்ததுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா தான் வருது 1947. சரிங்களா? ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், ட்ரேட் இன் சர்வீசஸ், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ் அஸ் வெல் அஸ் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. இதெல்லாமே வந்து ரூல்ஸ் கொடுப்பாங்க. அது யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரூல்ஸ் கொடுக்கறது. செப்பரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் WTO டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் அண்ட் ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம் வாஸ் ஆல்சோ அக்ரீட் அப்பான். இஃப் எ மெம்பர் கண்ட்ரி பிலீவ்ஸ் தட் the due benefits are not accruing to it because of trade measures by another WTO member, நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், which are violative of WTO rules and disciplines, it may file a dispute under the dispute settlement mechanism of the WTO. சரிங்களா? இப்போ WTO கீழே இருக்கிற மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have to follow the guidelines rules of the WTO. சரிங்களா? அப்படி இல்லை, வயலேட் பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு கண்ட்ரினா, ஸோ இதனுடைய டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அதாவது அவங்களே பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதும் பண்ணுவாங்கன்றதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து 164 மெம்பர் கண்ட்ரிஸ் அதில் இருக்கும். இதில் யார் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணதுன்னா ஆப்கானிஸ்தான் 2016. அதுக்கப்புறம் யாரும் ஜாயின் பண்ணலை. தென் பார்த்தீங்கன்னா 22 அப்சர்வர் கவர்மெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா இதில் வந்து அட் ப்ரெசண்டில் ஆப்கானிஸ்தான், ஹோலிசி, வேட்டிகன் சிட்டி, அதாவது ஈரான், ஹோலிசி, வேட்டிகன் எல்லாமே ஒன்று தான். ஆப்கானிஸ்தான், ஹோலிசி, ப்ராக்கெட்டில் வட்டிக்கன் இருக்கு, ஈரான், ஈராக், லிபியன், உஸ்பெகிஸ்தான் எட்ஸெட்ரா இதெல்லாம் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம், நம்ம வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், வேக்சினேஷன் தயாரிக்கிறதுக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நம்மளும் யாரும் கேட்டிருந்தோம், ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், சவுத் ஆஃப்ரிக்காவும்
ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒன்ஸ் இதை ஒரு காலத்தில் இதை வந்து அதாவது ரிமூவ் பண்ணதுனால தான் சவுத் ஆஃப்ரிக்காவால் எய்ட்ஸ் நோயிலிருந்து சீக்கிரமாக குணமடைய முடிஞ்சுது. எபோலா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆஃப்ரிக்காவை சீக்கிரமாக குணப்படுத்துச்சு. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்கு கொரோனாவில் வேக்சின் தேவை. ஸோ அதை வந்து அதாவது அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்தியா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் அதை வந்து ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ், அதுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் முன் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சொல்லுங்கள், நான் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஆல் அபவுட் த கண்டென்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் பார்ட். இன்னொரு பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then it is all in one UPSC தமிழ் சேனல். ஸ்டே சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.